பின்னாடி நிற்கக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்பது டீசல் பெட்ரோல் நிரப்பக்கூடிய வாகனங்கள் தான். ஆனால் அந்த லாரிகள் அனைத்துமே இப்போ தண்ணீர் நிரப்பிட்டு போகுது. இது தூத்துக்குடி மாவட்டத்தை நீர்வளத்தை சூறையாடக்கூடிய ஒரு விஷயமா இந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் அச்சந்தரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது காவல்துறை கண்டுக்கலை, மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைக்கிறாங்க. இந்த தண்ணீர் லாரிகள் நிற்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியாகும். இந்த வல்லநாடு மலை வெடிமான் சரணாலயத்தை ஒட்டிய பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து நீர் நிரப்பவே இந்த லாரிகள் நிற்கின்றன. ஊராட்சி நிர்வாகம், வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அனுமதி பெற்றே இப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்க முடியும். ஆனால் இத்தகைய எந்தவித அனுமதியும் இன்றியும் வனப்பகுதியை ஒட்டி சாலையோரம் நூற்றுக்கணக்கில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள், அதாவது தாமிரபரணி ஆற்றுப்படுகை ஓரத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான போர்கள், ஆழ்துளை போர்கள் போட்டு ஆயிரக்கணக்கான அடிகளில் போர் போட்டு டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான வண்டிகளில் இங்கே இருந்து கனரக வாகனங்களில் தூத்துக்குடி தனியார் நிறுவனங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதனால் இங்கே என்ன ஏற்படுது அப்படின்னா, பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய குடிநீருக்கு கூட ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே விவசாயம் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் பனைமரங்களும் பட்டு போகக்கூடிய அளவில் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த போர்வெல் குழிங்கிறது எங்கே போட்டிருக்காங்கன்னா, கரெக்டாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகிலே வனத்துறைக்கு பாதுகாக்கப்பட்ட வனத்துறைக்கு அருகில் தான் இந்த குழி போடப்பட்டிருக்கு. இந்த போர்வெல் குழி போலவே எல்லா இடங்கள்லையும் இந்த இடங்களில் தண்ணீர் போர்வெல் குழிகள் போடப்பட்டு தண்ணீர் எடுக்கப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. இது நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் எத்தனையோ தரப்பு அதிகாரிகளுடைய தொடர்பு கொண்டு மனுக்கள் கொடுத்து எல்லாமே கொடுத்து போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாச்சு. எந்த இதுக்குமே எங்களோட இதுக்கு வெளிச்சனே கிடையாது. மக்களோட குரலுக்கு அரசு செவி இறக்கவே இல்லை. இதுக்கு பணம் தான் தீர்வுங்கிற முறையில் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே பணம் தான் கொடுத்து செயல்பட்டு இருக்கேன். இதில் லோக்கல் உள்ள காவல்துறை ஃபுல் சப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. விஓ தலையாரி இவங்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் எங்களுடைய சாதாரண நாங்களுடைய மக்களுடைய குரலை யாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க, கேட்டுவிட மாட்டாங்க. பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்க முயன்றபோது அவர்கள் உரிய பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக நாகராஜன்.